ஆண்டால் மார்கழி மாதத்தை மட்டும் முழுக்க தேர்ந்தெடுத்தாங்கன்னு நம்ம நினைக்கலாம். நம்ம கிட்ட ஒரு வழக்கம் இருக்கு, மார்கழினாலே அது பீடை மாதம், இந்த மாதத்துல கல்யாணம் எல்லாம் பண்ணக்கூடாது. ஆனா ஒரு சின்ன வேடிக்கை என்னன்னா, வீட்டுக்கு மகாலட்சுமி வர்றது மார்கழி மாசத்துல வரக்கூடாதுன்னு நினைப்போம். ஆனா அந்த மகாலட்சுமியே மகாவிஷ்ணுவோடு திருமணம் செய்து கொண்டது மார்கழி மாதத்தில் தான். தெரியாது. பெரியோர்கள் அதை பீடை மாதம் என்று சொல்ல மாட்டார்கள், பீடு உடைய மாதம் என்று சொல்வார். நம்முடைய தமிழ் மரபாக, இந்து மரபாக ஒரு ஆன்மீகத்திற்காகவே ஒதுக்கப்பட்ட பெரும்பேறு பெற்ற மாதம் இந்த மார்கழி. அப்படி என்ன பெருமை இருக்கு? நமக்கெல்லாம் தெரிந்ததுதான். இங்கே தில்லையிலே நடராஜ பெருமான் ஆருத்ர தரிசனம் கொடுப்பதும் மார்கழியில் தான். ஸ்ரீரங்கத்திலே இருக்கிற இந்த வைகுண்டம் திறந்து நமக்கெல்லாம் சொர்க்கவாசலை காண்பிக்கப்படுவதும் இந்த மார்கழியில் தான். சபரிமலையிலே வீட்டிருக்கிற ஐயப்பன் பெருமான் பிறந்ததும் இந்த மார்கழியில்